டேய் டேய் STFI இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் சேர்ந்து ஒரு ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஃபேமஸான ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த வண்டியில் போக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா MT நம்மளோட ஃபீனிங்ஸுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டியோவில் நம்ம போக போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து டியூக் 200ல் நம்ம வந்து போக போகிறோம். இதுதாங்க நம்ம பசங்க. அவ்வளோதாங்க. மித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோட்டோ லாகில் கன்னியூ பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம போக போகிறோம். பசங்க கூட சேர்ந்து நம்ம போக போகிறோங்க. ஸோ கோபிச்செட்டிப்பாளையம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபியூல் எல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேங்க. அங்கே போயிட்டு அது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இருந்து போயிட்டு இன்னொரு வண்டி அன்னூரில் போய் இன்னொரு வண்டி எடுக்கணுங்க. ஏன்னா அது முடிக்க எல்லா வண்டியிலும் 3 பேர், நம்ம வண்டியிலையும் 3 பேருங்க. சரி, ஆக்சுவலி நம்ம சீட் கம்மியில் நம்ம பைக்கில் அதுங்காட்டி 2 பேர் தான் நம்ம வண்டியில் போகவே முடியும். எப்பவுமே 3 பேருங்கிறது வந்து ஏதோ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் முடிக்கிதான் போக முடியும். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் அதுவே ரொம்ப ரேர். ஏன்னா வந்து ஸோ முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெயினாகவும் இருக்கும்ல. என்னோட ஏஜ் பசங்க 2-3 பேர் இருக்காங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படின்னா சொல்கிறது ட்ராக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் எனக்கு டேஞ்சர் எப்பவுமே. ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு ஹைவேல நம்ம ட்ராக் போட்டோம்னா அது பிரச்சனை இல்லை. ஸோ நார்மலாக இந்த மாதிரி மெயின் ரோட்டில் போட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஏன்னா வந்து அவன் வந்து எதுக்காக போறான்னா என்னோட வண்டி பெருசு உன்னோட வண்டி பெருசு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அந்த டியூக் 200 இருந்துச்சுல்ல அதுதாங்க அந்த வண்டி தாங்க. டேங்க் கிட்ட ஒட்டி நல்லா மேலே உட்காந்துக்கிற மாதிரி இருக்குங்க. நான் 502ங்கண்ணா. நான் 2 ரூபா மட்டும் ஜிபே பண்ணிருந்தேன். 2 ரூபா மட்டும் ஜிபே பண்ணிடுறேன். நான் உங்களை யார் செக் பண்றேன்னா செக் பண்ணி சொல்லிருங்கண்ணா. என்ன டேங்க் ஃபுல்லுன்னு காட்டுது. டேங்க் உண்மையிலுமே ஃபுல் ஆயிடுச்சா ஃபுல்லுல இருக்குதான்னு தெரியலங்க. ட்ரிப்பு பண்ணி வச்சுக்கோ எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும்னு சொல்லிட்டு. ஏன்னா 500 ரூபாய்க்கு கிடைச்சுடா. வண்டி ஃபுல்லு காட்டுது. ஆல்ரெடி பெட்ரோல் நிறைய இருந்துச்சு. இன்னும் 100 ரூபாய்க்கு அடிச்சிடலாமா? தழும்ப இருக்குது. இந்த ஃபீலே வேறண்ணா. பெட்ரோல் ஃபுல்லா இருந்தாவே பெட்ரோல் ஃபுல் ஆயிடுச்சுண்ணா. 500 ரூபாய்க்கு நேற்று 300 ரூபாய்க்கு அடிச்ச 300 ரூபாய்க்கு அடிச்சு 50 கிலோமீட்டர் தான் ஓட்டினேன். அப்புறம் நேற்று அந்த லிக்விட் கலக்கணும்ண்ணா. இதான் டேங்குக்கு என்ன கார்பரேட் கிளீனரு அது ஊத்திட்டு அதுக்கு 3 லிட்டர் பெட்ரோல் கூட தான் மிக்ஸ் பண்ணணும். அது மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நேற்று கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு அப்புறம் 50 ரூபா அதுக்கு முன்னாடி 200 ரூபாய்க்கு அடிச்சிருந்தேன். அதுலயும் 50 கிலோமீட்டர் தான் ஓட்டினேன். கார்பரேட் கிளீனிங். நாங்கள ட்ரிப்பு கிளம்புறோம். அங்க போயிட்டு நம்ம மாப்பிள்ள நம்ம கூட வந்துருவாங்க. இணைப்பிரியா ஏதோ நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நானும் மாப்பிள்ளைங்க எப்பவுமே. ஸோ அங்க போயிட்டு இன்னொரு வண்டி எடுத்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு வண்டி எடுத்துட்டு அதுல ரெண்டு பேர் வந்துருவாங்க. ஏன்னா ஒரு வண்டிக்கு 2 பேர் போனாதான் நல்லா இருக்கும். ரொம்ப லாங்கா போகும்போது 3 பேர் போறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க. டேங்க் ஃபுல் பண்ணி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். என்ன டேங்க் ஃபுல் பண்ணனா வச்சுங்க டீ குடிக்கவே இங்கிருந்து ரொம்ப தூரம் போகுங்க. நான் எப்பவுமே வீட்டுல இருந்து 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வருங்க. இந்த கணேசரத்தை தாண்டி ஒரு கடை ஒன்று இருக்கும். அங்கதான் நம்ம வந்து போய் டீ குடிப்போம் எப்பவுமே. வேண்ட்டு அங்க போவேன். ஏன்னா பைக்ல கொஞ்சம் தூரம் போய் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். இந்த ஹெல்மெட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம மோட்டோ லாக்ல. இதுக்கப்புறம் நம்ம புதுசா ஹெல்மெட் வாங்கிட்டோம். ஆனா என்னன்னா வந்து நான் போட்டுக்கிற ஹெல்மெட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாப்பிளைக்கு பத்துறது இல்லைங்க. அவனுக்கு தலையே உள்ள போக மாட்டேங்குது. அவனுக்கு தலை வந்து ரொம்ப பெருசு. ஆனா அது வந்து எல் சைஸ் நினைக்கிறேங்க. என்னோடது மீடியமு அது வந்து எல் சைஸ் நினைக்கிறேன் அந்த ஹெல்மெட். ஸோ பின்னாடி ஒரு டியோ வந்துட்டு இருக்குங்க. அப்பா மரம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தெல்லாம் வெட்டிடுவாங்க. எவ்வளவு நெகிழுங்க உண்மையிலுமே. நான் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம சைக்கிளிங் பண்ணோம். அப்படிங்கும் போது மரம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா அவங்க வாழ்வாதாரத்துக்கு. ஏன்னா வெயில் இந்த டைம்ல வெயில் எவ்வளவு பயங்கரமா வெயில் அடிக்குது. அப்படிங்கும் போது அந்த மரம் நிழல் கிடைக்காம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க ரோட் சைடு கடையில் இருக்கிறவங்களா. அதெல்லாம் நினைச்சா கஷ்டமா தாங்க இருக்கும். கணேஸ்வரத்துல எல்லாம் அவ்வளவு மரம் இருந்துச்சு. அவ்வளவு சூப்பரா நீட்டா இருக்குங்க. இப்போ ஒரு மரம் கூட இல்லை. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இந்த மரத்துக்கு நிழல் தான் நிப்பாங்க. இப்ப எல்லாம் வெயில நின்றுட்டு இருக்காங்க. நான் ஒண்ணு தோணுதுங்க. என்னன்னா வந்து லவ் லைஃப்குள்ள மட்டும் போகவே கூடாதுன்னு தோணுதுங்க. ஏன்னா நான் பைக்கை லவ் பண்ணல தப்பே இல்லைங்க. எப்பவுமே வந்து ஹார்ட் புரோக்கனுக்குள்ள மட்டும் யாருமே போகாதீங்க. வாழ்க்கையில 3 விஷயத்துல வந்து ரொம்ப பொறுமை வேணும். ஒண்ணு வார்த்தையில, இன்னொன்னு வாகனத்துல, இன்னொன்னு வாழ்க்கையில.
ஸோ இந்த 3 இடத்துலையுமே நம்ம ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப பெட்டராக இருக்குங்க. ஏய் நீ முன்னாடி ஃபாஸ்ட்டாக போயிட்டுடா. ஸோ இதுதாங்க நம்ம இந்த 4 வண்டியில தான் நம்ம போக போகிறோம். வந்துட்டு சரி அந்த பிளேஸை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் எந்த ஒரு பிளேஸ் நம்ம போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொட்டிப்பாலம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் போக போகிறோம். ரீசெண்ட் டைமில் இது ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஃபேமஸான பிளேஸில் போய் எல்லாருமே வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க தோட்டம் அது பார்த்தீங்கன்னா வந்து 2 தோட்டத்துக்கு நடுவில் அந்த ஒரு தொட்டிப்பாலம் இருக்குங்க. 2 தோட்டத்துக்கு நடுவில் அந்த தொட்டிப்பாலம் இருக்கிறங்காட்டி வந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த தோட்டத்தை வந்து நாசம் பண்ணுறதும் அந்த இலையை வெட்டுறதும் அங்கேயே சமைச்சு சாப்பிட்றதும் அப்புறம் ட்ரிங்க் பண்ணிட்டு பாட்டில் அங்கேயே போட்டுட்டு உடைக்கிறதோ அந்த இடத்தவே வந்து ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க. அப்புறம் தண்ணிக்குள்ளே குளிக்கிறவங்கள அந்த இடத்துல எல்லாம் பாட்டில் உள்ள போட்டு அடிக்கிறதும். நான் என்ன சொல்றேன்னா குளிக்க தான் நம்ம போறோம். ஏன்னா அந்த பிளேஸ் வந்துங்க எல்லாத்துக்கும் அந்த பிளேஸ்ல போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். ஏன்னா அந்த பிளேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஆழமும் இல்லை. ஓகேங்களா? அப்படிங்கும் போது வந்து அந்த பிளேஸை போய் நாசம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க யூஸ் பண்ணிக்குவீங்க இப்போதைக்கு நாசம் பண்ணி, அடுத்தடுத்து வர்றவங்க வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போகுது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போகும்போது அங்க விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இதுலயே தான் நம்ம போறோம். ஏன்னா வந்து அந்த பிளேஸ் இத்தனை பேர் நாசம் பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளை எல்லாம் விடுவாங்களா அப்படிங்கிறது அந்த ஒரு டபுள் மைண்ட்லயே நம்ம போறோம். நான் எனக்கும் ஆசையா தாங்க இருக்கேன் அந்த பிளேஸ் பார்த்து எப்படா அந்த பிளேஸுக்கு போவோம், எப்படா குளிப்போம், நம்மளும் வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு தான் எனக்கும் ஆசை. மற்றவங்க பண்ற சின்ன சின்ன தப்புனால அது எவ்வளவு பேத்துக்கு வந்து பாதிக்குதுன்னு தெரியுங்களா? அதாங்க நான் சொல்றேன், எப்பவுமே வந்து ஒரு விஷயம் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணி கரெக்டா நம்ம யூஸ் பண்ணாதான் அது மற்றவங்களும் யூஸ் பண்ண முடியும். என்ன சொல்றது, இந்த காலத்து பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க் பண்றது அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமாயிட்டாங்க பசங்க. ஃபாஸ்டா போகக்கூடாதுன்ட்டு வந்து ஸ்டார்டிங்கே சொன்னாங்க. எல்லாரும் இந்த மாதிரி ஃபாஸ்டா போகக்கூடாதுன்னு முன்னாடியே சொன்னாங்க. ஆனா எல்லாரும் என்ன விட ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நான் தான் ஃபாஸ்டா போவேன் எப்பவுமே, எல்லாரும் என்ன விட ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. அது அந்த டியோ ஓட்டிட்டு போறாங்களே ப்ளூ கலர் ஹெல்மெட்டு, அந்த ப்ளூ கலர் ஹெல்மெட் தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபாஸ்டா ஓட்டக்கூடாது, அவர் இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கிடந்தாரு. இப்ப அவரே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறாரு டியோல. ஆக்சுவலி நம்ம மாப்பிள்ளையோட அண்ணங்க அவரு, நான் டியூப் 200 ஓட்டிட்டு போறான்ல அவங்களோட அண்ணன். நான் ஆல்ரெடி உனக்கு ஃபுல் அடிச்சுட்டு தான் ஓட்டலான்னு இருக்குங்க. ஃபுல்லுன்னா நீங்க சரக்கு பத்தி நான் சொல்லல, டேங்க் ஃபுல் பண்ணி ஓட்டலான்னு சொல்லிட்டு இருக்குங்க. அந்த பிளேஸ்ல எப்படி விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற டேஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்றேன். சிவாயினவங்க எல்லாம் நல்லதே நடக்கணும். எப்பவுமே ஆம்புலன்ஸ் போகும்போது கொஞ்ச நாச்சு நம்ம சின்னதா ஒரு ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு நாள் எப்பவுமே நம்மளும் ஒரு நாள் அந்த வண்டியில போகலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்படிங்கும் போது அது உள்ள போயிட்டு இருக்க ஒரு உயிருக்கு வந்து மதிப்பு கொடுங்க. ரோட்ல ரொம்ப இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வரும்போது ஓரமா போங்க. அப்புறம் முடிஞ்சா ப்ரே பண்ணுங்க, அவங்க நல்லா இருக்கணும், எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிஞ்சா ப்ரே பண்ணுங்க. 2வது முறை நம்மளோட பைக் வந்து டேங்க் ஃபுல் ஆகுது. மேக்ஸிமம் நீ ஃபுல் பண்ணி தான் ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு, ஃபுல் பண்ணிங்கிறத விட 500 ருபீஸ் கிடைச்சிரும் எப்ப பார்த்தாலும். காசு இருக்கும்போது, காசு இல்லாதப்ப 50-100 ரூபாய்க்கு கிடைச்சா போதுங்க. இங்க எல்லாரும் அதுக்குள்ள போயிட்டாங்க போல, நம்ம தான் ரொம்ப லேட்டா போறோமோ. 2 நிமிஷம் பிரேக் எடுத்தோம்னா அந்த 2 நிமிஷம் கேப்ல எங்க பறந்துட்டாங்களாட்டாக்குது, ஆளவே காணோம். எதுக்கு தேவையில்லாத வேலை. குழந்தை நான் தூக்கி விட எவனும் வர மாட்டான்டா இந்த மாதிரி ஆட்டம் காட்டுறவங்களுக்கு. பண்ணா ரொம்ப ஓவரா பண்ணக்கூடாது. இதே மாதிரி நீங்க சின்ன வயசுல இருந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய மூவிக்கு போயிருப்பீங்க. நீங்க தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்டா பார்த்த மூவி என்ன மூவி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா பார்த்த மூவி வந்து ரோபோ. ஸோ நம்ம ரஜினி என்ன நடிச்சிருப்பாங்க, அவங்க நடிச்ச படம் எந்திரன், அந்த ஒரு படத்துக்கு தான் ஃபர்ஸ்டா போனேன். செகண்ட் படம் அப்படிங்கும் போது தியேட்டர்ல போனது தொடரி. அப்புறம் தேர்டு படங்கும் போது நம்ம அஜித் அண்ணா படம் நினைக்கிறேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய மூவிஸுக்கும் நம்ம நிறைய போயிட்டோம். இப்போ ரீசெண்ட் டைம்ல இப்போ வர புதுசா வர ஆக்டர் மூவிஸ்க்கு ஏகப்பட்ட படத்துக்கு நான் போயிட்டுங்க. இப்போ தனியார் தியேட்டருக்கு போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா ஒரு ஃபீலிங்கா இருந்தேன்னா, ஃபீலிங்னு சொல்ல முடியாது, லைட்டா ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா காசு இருந்துச்சுன்னா படத்துக்கு போயிருங்க. படத்துக்கு போகும்போது எப்பவுமே வந்து சும்மா இது டைம் பாஸ்க்காக நான் படத்துக்கு போறேன். ஆனா இருந்தாலுமே அதுல 4-5 விஷயம் நல்லா கண்டென்ட் அதுல இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மூவி பாக்குறன்னு பேர்ல நீங்க போய் பார்க்க கூடாது. அதுல இருந்து 2-3 கண்டென்ட் நம்ம வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிறதோட அதுவா உங்களுக்கு வந்து சொல்லும், அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். காட்டி பல கட்டி வச்சு பக்காவ
மாத்திட்டான். எனக்கு நீ ஒரு தேவதை, உனக்கு நீ பிறந்து வந்தா 20 வருஷமா இதுக்கு நான் தெரிஞ்ச வந்தா. இப்போதாங்க அப்பப்போ வந்து நிறைய சாங்ஸ் பாடிட்டு போவேன். ஆனால் அந்த சாங்ஸ் எல்லாம் முழுசா தெரியவே தெரியாது. அந்த ஹெல்மெட்டுக்கு தாங்க தெரியும் நான் கதறதெல்லாம். ஸோ லாகுலையும் சரி, நான் நார்மல் டைம்ல பைக் ஓட்டிட்டு எங்கேயாச்சும் வெளியே போனாலும் சரி, ஹெல்மெட்டுக்கு தான் தெரியும். ஹெல்மெட்டுக்குள்ள அவ்வளோ பேசிட்டு போயிட்டு இருக்குங்க. இந்த ஹெல்மெட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அவ்வளோ ஸ்பீச்சை வந்து இந்த ஹெல்மெட் கேட்டு வந்துட்டு இருக்கு. என்னோட பைக்கும் தொட்டிப்பாலத்தோட லொக்கேஷன்ஸ் தான் நமக்கு தெரியாது. அங்கே போயிட்டு நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ட்ரிப்பு போகிறது வந்து ஒரு பயங்கரமான விஷயங்க. ஒரு ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக அது ஒரு வைப்பாக இருக்கும். டேய் நீங்களே பைக் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஓ இவங்க கூட போனா நம்ம வளையத்தை வேண்டாண்டா வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ரோட்ல நம்மள இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம வந்து கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுவோம் எப்பவுமே. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓட்டிட்டு 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க, தப்பே இல்லை. ஒரு ட்ரிப் பிளான் பண்றீங்கன்னா காசு இல்லைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்கினாச்சு போயிருங்க. ஏன்னா 26 வயசுக்கு மேல நம்ம ஃபேமிலிக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்கும். அதங்காட்டி நான் சொல்றேன்னா எல்லா பக்கம் சுத்தி பாருங்க. கடலை பார்க்கலையா, கடலை பார்த்துருங்க. ஒரு மலை பகுதியில் இருக்கணும், மலை பகுதியில இருந்து பார்த்துருங்க. ஒரு நேச்சுரா ஒரு கம்ஃபர்டபுளா அந்த ஜோன்ல இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நான் மாப்பிள்ளை கூட அப்போ சொல்லுவேன், நம்ம மாப்பிள்ளை மதன் மாப்பிள்ளை நம்ம மாப்பிள்ளை வந்து கடலவே பார்த்தது இல்லைங்க. நானும் சொல்லுவேடி அது என்னன்னாலும் பரவாயில்லடா நீ போயிடுறா அப்படிங்கும் போது அவன் கேட்க மாட்டேறான். என்ன சொல்றது, அவனுக்கு 21 ஆயிடுச்சு, எனக்கு 20 ஆயிடுச்சுங்க. இந்த வருஷத்துல பசங்க கூட சேர்ந்து சுத்துறது அந்த என்ஜாய்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஏஜ்ல தான் கிடைக்கும். அப்படிங்கும் போது எல்லாரும் சேர்ந்து சுத்துங்க. வெறுப்பேத்தலாமா, சும்மா நம்ம அழுத்தி ஆரன் அடிச்சுட்டே போலாமா? நம்ம பைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பசங்களை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட கிளம்பிட்டாங்க. நம்ம வந்து நம்ம காலையிலேயே வந்து சாப்பிட்டோம். அதுங்காட்டி அங்கே தெரியுது பாருங்கள். ஸோ அங்கே போயிட்டு நம்ம டீ குடிக்க போகிறோங்க தனியாக. அப்படியே போய் ஆப்போசிட்டில் காஃபி வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம பசங்களாம் சாப்பிட்ருக்காங்க. நம்ம காலையிலேயே சாப்பிட்டுங்க. ஏன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதாங்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எப்பவுமே வந்து மார்னிங் லஞ்ச் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ருங்க எல்லாருமே. எல்லாமே ஃபாஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. நம்ம ஏதோ 1-2 இடத்துல மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக போயிருப்போம். இங்கேயே எடுக்கிறீங்களா ஃபோட்டோ? வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது வாய்ஸ் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி இருந்தாலுமே வந்துட்டு அதில் அவ்வளோ நீட்டாக சூப்பராக பேசியிருந்தாங்க. இயற்கையை பற்றி அப்படியே சூப்பராக பேசியிருந்தேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து இது வந்து நம்ம ஒரு சாங்கை போட்டு அப்படியே இது எண்டு மணிக்கு நம்ம கொண்டு போயிடலாங்களே இந்த ஒரு வீடியோவை. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் வந்து விடலைங்க. ஸோ கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பிளேஸ் அந்த பாலத்து வழியாக போனோம்னா அந்த பாலத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம். பட் இப்போ என்னென்னா வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்க போகிறோங்க. அதுக்குள்ள அங்கே நிறைய பேர் இருந்தாங்களா தான் நான் ரிட்டன் இப்படி திரும்பி வந்துட்டேன். நம்ம பசங்களாம் இங்கே இருக்காங்க. நம்ம பசங்களாம் நம்ம இங்கே குளிச்சுருக்கோங்க. அந்த அளவுக்கு தெரியாது. ஓ பயங்கரமாக குதிச்சு விளையாண்டுருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா குதிச்சு விளையாட போகிறோங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு லாக் எடுத்துகிட்ருக்கோம். ஏய் எந்திரிக்க முடியல. இப்போ அடுத்தது நம்ம குதிக்க போகிறோங்க. தாங்க இதுக்கு மேலே எங்கேயும் வரமாட்டோம். இவன் டேஞ்சராக நான் இதுக்கு வரமாட்டேன். நாங்களே போக மாட்டோம்.
ஆச்சுங்க. நாங்களும் அப்படியே ஜாலியாக ஃபேமிலியோட இந்த பிளேஸ்க்குள்ள கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் டேஞ்சர் தாங்க. கொஞ்சம் அங்கங்கே ஆழம் இருக்குது, தண்ணி கொஞ்சம் ரொம்ப ஃபஸ்ட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி போகும்போது சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் சேஃப்டியாக குளிங்க, நல்லா நீச்சல் சேர்ந்து குளிங்க. ஓகேங்களா? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீச்சல் தெரியும், எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். ராம குதிரை 3 வாரம் அப்படியே குதிங்கடா. குதி குதி டக்குனு குதிரை போயிட வேண்டாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோனவே வச்சுட்டு அதுக்குள்ளே குதிக்க போகிறோங்க. இப்போ நானே ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக அப்படியே இங்கேருந்து குதிக்க போகிறோம். குதிக்கலாமா வேண்டாமா? ஸோ ஆனது ஆகிட்டு பார்த்துக்கலாம். ஐயோ குதிச்சிட்டாங்க. ஐயோ 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 அப்பா போன வசதியே குதிச்சிட்டேன். ஐயோ ஐயோ வெரி வெரி டயர்டு. அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்குங்க. உண்மையுமே ஃபேமிலியாக வரலாங்க. ஃபேமிலியாக இருந்தால் ஒன்று தனியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நம்ம போய் குளிச்சுட்டு முடிச்சுட்டு பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க பார்க் பண்ணியிருந்தோம். ஹெல்மெட் நான் என்னோட ஹெல்மெட் கையோடு எடுத்துகிட்டு போயிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு வந்தாங்க. ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்குது, நம்மளால் சொல்லவும் முடியாதுங்க. ஓரளவுக்கு சேஃப்டியும் இல்லை, ஓரளவுக்கு சேஃபாகவும் இருக்குது. காரில் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குங்க. ஸோ இது தொட்டிப்பாலத்துக்கு முன்னாடியே இருக்குது, கோபி செட்டிப்பாலத்தில். இங்கே வந்து கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க பெரிய பாலம். அதான் பெரிய பாலம். அங்கே ஒரு பாலம் தெரியுங்க உங்களுக்கு. அந்த பாலத்து வழியாக தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லஞ்ச் வந்து சாப்பிடும் போகும்போது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்கிறேன். சாப்பிட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ அங்கே போய் லாக் பண்ணுறேன். அதே மாதிரி எண்டிங்கும் அங்கே போய் உங்களுக்கு பண்ணுறேங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட வந்தாச்சுங்க. ஸோ நம்ம பாய்ஸ்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க, நான் இங்கே தனியாக உட்காந்துருக்கோம். நானும் நம்ம மாப்பிள்ளைங்க எப்போவுமே நம்ம மாப்பிள்ளை நானும் ஒட்டுக்காக தாங்க இருப்போம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் தான் நம்ம வந்து சாப்பிட்டோம். பட் நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து பொறுமையாக இருக்கலாங்க. ரொம்ப நேரம் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு ஆம்லேட் சொல்லிங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் கோவம் இலையை தூக்கி நான் வந்துட்டுங்க. அமௌண்ட் பே பண்ணிகிட்டு இருக்காங்க, சரியான கடுப்பு. நான் ரொம்ப பொறுமையாக இருக்கிறவங்க, என்னையவே பொறுமையை சோதிச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப கடுப்பாயிருச்சு. வீடியோ எண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போய் பண்ணலான்னு இருக்குங்க.